சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அவளை பத்தி தான் பார்க்க போறோம். மகாவிஷ்ணுவோட மனைவி தான் லட்சுமி. அவள் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிதேவதை. அதனால் அவள் அமரர், அசுரர், நரர் உட்பட எல்லாராலையுமே போற்றப்படுறா. ஆனா இந்த பேரும் மகிமையும் அவளை ஸ்ரீமத் நாராயணனோட வராக அவதாரத்துக்கு அப்புறமா கர்ப்பம் கொள்ள வச்சுது. ஒருத்தரையுமே மதிக்காம எல்லாரையுமே அலட்சியமா நடத்த தொடங்கினா. மகாவிஷ்ணு அவளோட போக்கு கவனிச்சாரு. அவளை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைச்சது. அதாவது பிருகு முனிவர் வைகுண்டத்துக்கு வந்ததும் திருமாலை தன்னோட காலால எட்டி உதைச்சாரு. இத பார்த்து லட்சுமி கோவப்பட்டா. ஒரு மானிடன் தன்னோட மணாலனை மிதிக்கிறதா அப்படின்னு வருத்தப்பட்டான். அவள் திருமால் கிட்ட, பிருகு உங்களை காலால உதைச்சான், நீங்களும் அவனை வாரி அணைச்சுக்கிட்டீங்க. அப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? என்னோட உள்ளத்தை நீங்க எண்ணி பார்க்கலையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மகாவிஷ்ணு, அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்கு இல்லாத அவமானம் உனக்கு இல்ல, அதனால அதை பத்தி நீ எதையுமே பொருட்படுத்தாத, போகட்டும், விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மி விடல. நான் உங்களோட வலது மார்புல எப்பவுமே இருக்கக்கூடியவள். பிருகு முனிவர் உங்களோட மார்புல உதைச்சது என்ன உதைச்சது மாதிரி தானேன்னு கேக்குறா. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேக்குறாரு. என்ன செய்யறதா? மாற்றான் முன்னாடி மனைவிக்கு மதிப்பு கொடுக்காதவங்களோட இனி நான் வாழ விரும்பல, பிரிந்திருக்கவே விரும்புறேன்னு சொன்னா லக்ஷ்மி. இதை அடுத்து விஷ்ணு அவளை சமரசம் செஞ்சாரு. லக்ஷ்மி, பிறகு நம்மளோட குழந்தை, அவன் உதைச்சதை நாம தவறாக எண்ணி எடுத்துக்க கூடாது. அப்படியே எடுத்துட்டாலும் பெரியவங்க அதை பொறுப்பது கடன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிலால லக்ஷ்மி மன ஆறுதல் கொள்ளல. மாறா விஷ்ணுவை சபிச்சுட்டா. எப்படி தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு காரணமான நீங்க பூ உலகுல சித்த பிரமை கொண்டு துன்பங்கள் பல அனுபவிச்சு அவமானப்பட கடவுதுன்னு சொல்றா. அப்புறம் அவளோட கோபம் பிறகு மேல திரும்பினது. பிறகே, செல்வத்துக்கு அதிதேவதை நான், என்ன உதைச்ச தரித்திரர்களாய் திரிய கடவுது அப்படின்னு சபிச்சுட்டா. அதோடையாவது கோபம் தணிஞ்சுதா? இல்ல. வைகுண்டத்தை விட்டு வெளியேறினா. நேரா கரவீரபுரத்தையும் அடைஞ்சா. அங்க இருக்கக்கூடிய ஸ்வர்ணமுகி நதிக்கரை ஓரமா தனித்து வாழ்ந்துட்டு வந்தா. லக்ஷ்மியோட பிரிவும் சாபமும் மகாவிஷ்ணுவுக்கு தேவையா இருந்தது. காரணம், அவர் கடவுளா இருந்தாலும் கடமை ஆற்ற வேண்டி இருந்தது. கலியுகத்தினால உலக நியதிகள் தடுமாறி போயிருந்த நிலையில லக்ஷ்மி பூலோகத்துல பிரவேசித்தா. அப்போ மகாவிஷ்ணு சற்று பயப்பட்டாரு. லக்ஷ்மி அவசரப்பட்டு தன்னோட பொண்ணும் மணியுமான ஐஸ்வர்யங்களை எல்லாம் அவளை போற்றக்கூடிய அறிவிலிகளுக்கு கொடுத்து அவங்கள மேலும் பஞ்சமா பாதகர்களா ஆக்கிடுவாளோ அப்படின்னு நினைச்சாரு. அவர் லக்ஷ்மியோட செயல்பாடுகளை தடுக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்தாரு. அதனால ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பெயர் பெற்றார். அவர் வெங்கடமலைக்கு வந்து புற்றுல வாசம் செஞ்சாரு. அப்போ பிரம்மனும் சிவனும் கரிவீரபுரத்துல லக்ஷ்மி முன்னாடி தோன்றுனாங்க. லக்ஷ்மி வைகுண்டத்துக்கு திரும்பினா ஸ்ரீமத் நாராயணனோட சித்த பிரம்மை நீங்கி தெளிவடைவார் அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி அதற்கு உடன்படல, பிடிவாதமா இருந்தா. அப்போ லக்ஷ்மி சிவன் கிட்ட, பூலோக நியதிப்படி ஹரிக்கு ஆகாரம் அளிக்க நானும் பிரம்மாவும் கன்றும் பசுவும் ஆகிறோம். நீ எங்களை சோழ மன்னனுக்கு அழிச்சிடு. ஏன்னா வேங்கடமலை சோழ மன்னனோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து பிரம்மாவும் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி மூலமா விஷ்ணு யார் அப்படின்றத பூ உலகம் உணரும் அப்படின்னு. அதுபடி லக்ஷ்மி சோழ அரசனுக்கு பசுவையும் கன்றையும் விற்றுட்டு பழையபடி கரிவீரபுரம் திரும்பினா. நாட்கள் கடந்தது. லக்ஷ்மியும் மனம் மாறல. இதனால ஸ்ரீனிவாசன் மனம் மாறி பத்மாவதிய மறுமணம் செஞ்சுட்டாரு. அவர் லக்ஷ்மிய அறவே மறந்துட்டாரு. ஆனாலும் பத்மாவதி சும்மா இருக்கல. நான் அக்காவை பார்க்கல, எப்படியாவது அவளை அழைச்சிட்டு வாங்க, உங்களோட 2 பேருக்கும் பணிவிடை செஞ்சு வாழ்றேன் அப்படின்னு சொன்னா. பத்மாவதி இப்படி தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருந்ததுனால விஷ்ணுவால அதை பொறுக்க முடியல. அதனால பத்மாவதிய போலி தாயான வகுல மாளிகா தேவி கிட்ட விட்டுட்டு கரிவீரபுரத்துக்கு சேர்ந்தாரு. இதுக்கு இடையில பெருமாள் பத்மாவதிய 2வது திருமணம் செஞ்சு கொண்ட தகவலையும் தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி. கோபத்தோட அவள் பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய கபில மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தா. ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மியோட சாபத்தால பாதிக்கப்பட்டார். ஆனாலும் லக்ஷ்மிய தேடி அலைஞ்சாரு. காடு மலை பிரதேசம் எங்கேயுமே சுற்றி அலைஞ்சாரு. முனிவர்கள் கிட்ட விசாரிச்சாரு, ரிஷிகளை கேட்டாரு. யாருக்குமே விவரம் தெரியல. தன்னோட முயற்சி பயன் எதுவும் தராததுனால அவர் இறுதியில சுகாபுரியில இருக்கக்கூடிய ஸ்வர்ணமுகி நதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய குளம் ஓரத்துல அமர்ந்தாரு. அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை அவரை கவர்ந்தது. அங்கேயே அமர்ந்துட்டு லக்ஷ்மியோட நினைவாவே இருந்தாரு. இது கபில மகரிஷிக்கு தெரிஞ்சது. அவர் உடனேயே லக்ஷ்மிய கூப்பிட்டு சொன்னாரு, லக்ஷ்மி, இது உனக்கே சரியா படுதா? நியாயமா சொல். பதிவிரத தர்மத்துக்கு இது ஒருபோதும் ஒவ்வாது. நீ இப்போ என்னதான் அந்த நாராயணனை மனச நிறுத்தி தொழுதாலும் பயன் உண்டா? நீ அனைத்தும் அறிந்தவள், உணர்ந்தவள், நீ செய்யறது சரியான்னு கேக்குறாரு. லக்ஷ்மி தேவி உடனேயே பிருகு முனிவர் வந்து திருமாலோட மார்புல உதைச்சதையும்
திருமால் பிருகுவோட காலை தொட்டு வருடியதையும் கூறி வருத்தப்பட்டா. அதுக்கப்புறமா அவ சொல்றா, பிற புருஷன் பாதம் என் மேல பட்டதுனால பதிவிரதா தர்மத்துக்கு நான் விதி விலக்கானேன் அப்படின்னு. கபில முனிவர் இடமறிச்சாரு. பிருகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நரன், அதாவது மனிதன். அவன் உன்னோட தகுதிக்கு பரபுருஷன், அதாவது வேற்று மனிதன் கிடையாது, குழந்தை. அவன் ஏன் அப்படி நடந்துட்டான் அப்படின்னா, ஆண்டவனோட வடிவுல விஷ்ணு ரூபமே சத்வ குணச்சின்னம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகத்தான். அவன் சர்வம் ஒடுங்குறதுக்கு அதே நாராயணன் அப்படி பணிந்து கொடுத்தாரு. ஆனா நீ இதை உணராம பதறிட்ட. நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், கணவன் தவறில்லை தர்ம நெறிதான் அப்படின்னு வலியுறுத்துறப்போ நீ அதை மறுக்க என்ன உரிமை இருக்குது? மனைவி கணவனோட இணைந்து போக வேண்டியது தானே அழகு. இந்த கடமைகளை எல்லாம் மறந்து போனது உனக்கே அழகா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. லக்ஷ்மி தன்னோட தவறு உணர்ந்தா. ஸ்ரீனிவாசனுக்கு அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டதை நினைச்சு வருத்தப்பட்டா. முனிவர்கிட்ட உண்மையை உணர்ந்துட்ட மகரிஷியே, இனி நான் என்ன செய்யணும்னு கேக்குறா. வேற என்ன, பரந்தாமன் மார்புல மீண்டும் அடைக்கலம் அடைய வேண்டியதுதான் உன்னோட கடமைன்னு சொன்னாரு. ஆனா இதுல இப்போ ஒரு பிரச்சனை கபில தேவான்னு சொல்றா. என்ன பிரச்சனைன்னு கபில முனிவர் கேட்க, அதற்கு லக்ஷ்மி, என்னவர் இப்போது புது திருமணமானவர், அப்படி இருக்க நான் எப்படி அவரோட மார்பை அடைந்திருப்பேன்? அது அவரோட ஏகாந்தத்திற்கு தடையல்லவா அப்படின்னு சொல்றா. அம்மா, நீ கேக்குறது விளையாட்டுத்தனமா இருக்குது. நீ எந்த அவதாரத்துல அவரோட மார்பை விட்டு அகன்றிருக்கிற? அவரோட எந்த ஒரு அவதாரத்திலையும் அகலவில்லையே. கிருஷ்ண அவதாரத்துல அவர் 16,000 கோபிகைகளோட விருப்பம் போல இருக்கிறப்ப கூட நீ அதே மார்புல தானே இருந்தாய் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. கபில மகரிஷியே, என்னோட தவறுகளை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்ற லட்சுமி தேவி. அதுக்கப்புறமா லட்சுமி தன்னோட அம்சத்தை அங்க பிரதிஷ்டை செஞ்சுட்டு சாயா லட்சுமியா பூலோகத்துல ஸ்ரீனிவாசன் முன்னாடி இருந்த குளத்துல எழுந்திருந்தா. அதுக்கப்புறமா அவள் ஸ்ரீனிவாசன் காலில் விழுந்து நமஸ்கரிச்சு அவரோட மார்புலையும் சேர்ந்தா. அவளோட கர்வம் ஒடுங்கினதை கண்டு சீனிவாசன் மனம் பூரிச்சாரு. தேவ கணங்கள் ஆர்ப்பரித்தது. அதுக்கப்புறமா லக்ஷ்மி பத்மாவதி தன்னோட அம்சம் அப்படின்றத உணர்ந்தா. கர்வம் ஒடுங்கி தாமரையில எழுந்தருளினதுனால அலர்மேலும் மங்கை அப்படின்ற பெயரும் வந்தது. லக்ஷ்மி தாமரையில எழுந்தருளி அந்த இடம் இப்போ அலர்மேல் மங்காபுரம், திருச்சானூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.